ஓம் நமச்சிவாய. தவ திரு குருமேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலில் உள்ள அரும்பெரும் கருத்துக்களை காணலாம். உண்மை என்பது உள்ளத்தின் தன்மை. ஒரு மனிதனுக்கு துன்பம் நேர்ந்த போதும் உண்மையை கடைபிடித்து வந்தால் முடிவில் அவனுக்கு வெற்றி தரும். ஸ்ரீகிருஷ்ணரின் அருளால் தன்னுடைய நாட்டை இழந்த பாண்டவர்களும் உண்மையை கடைபிடித்து வந்ததால் திரும்பவும் இழந்த நாட்டை பெற்று முடிவில் முக்தி அடைந்தனர். ஹரிச்சந்திரன் உண்மையை உயிரினும் மேலாக கடைபிடித்து வந்ததால் அவர் இழந்த நாடு, மனைவி, மகள் அனைத்தையும் திரும்ப பெற்று தேவர்களும் புகழும்படி வாழ்ந்து முக்தி பெற்றார். ஆகையால் உண்மைக்கு இருக்கும் சக்தி இவ்வளவு என்று ஒருவராலும் அளவிட முடியாது. ஒரு மனிதன் 12 ஆண்டு உண்மையை பேசி வந்தால் அவருடைய வாக்கு சித்தி பெறும். அவர் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். அவர் பின்னாளில் ஞானமும் பெறுவார். உண்மை பேசும் மனிதனிடத்தில் சிவன் குடியிருப்பார். பொய் பேசும் மனிதனின் உடல், பொருள், ஆவி, சொல், செயல் அனைத்தும் பொய்யாகி போகும். பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை, மெய் சொல்லி கெட்டாரும் இல்லை என்னும் தருமரின் பழமொழியை இன்றும் உலக மக்கள் கூறி வருவதை காண்கிறோம். ஒவ்வொருவரும் தன் வாழ்நாள் முழுவதும் உண்மையை கடைபிடித்து வந்தால் சித்தி கிடைக்கும். உண்மை உடையவனுக்கு துன்பம் வரும்போதுதான் அவன் புகழை உலக மக்கள் அறிந்து போற்றுவர். சிவபெருமானும் அச்சமயத்தில் தோன்றி உண்மை பேசுபவரை ஆட்கொள்வார். பயிர்களையும் தாவரங்களையும் குறிப்பிட்ட கால அளவு வரை பாதுகாத்து வளர்த்து வந்தால் எப்படி அவை பலன் கொடுக்கிறதோ அதுபோல சத்திய வழியில் நின்று உண்மையை பேசி சொன்ன சொல் தவறாமல் வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் இப்பிறவியிலேயே முக்தி கிடைக்கும். முக்திகளை அடைய முதலில் பக்தி வேண்டும். பக்தியின்றி சித்தியும் முக்தியும் வராததை போல உலகில் சத்தியமின்றி எத்தொழிலும் நடைபெறாது. உலகம் சத்தியத்தாலும் உண்மையாலும் நடைபெறுகிறது. அட்டத்திற்கு பாலவர்களும் 9 கோள்களும் 12 ஓரைகளும் அதாவது ராசிகளும் உண்மையால் இவ்வுலகை ஆட்சி செய்கின்றன. அண்ட புவனமும் உண்மையால் நிற்கின்றன. திருமால் கையில் உள்ள சக்கரப்படை நம் தலையை துண்டிக்க வந்தாலும் நாம் உண்மை உள்ளவனாக இருந்தால் அச்சக்கரம் நம்மை ஒன்றும் செய்யாது. அவருடைய கைக்கே அச்சக்கரம் திரும்பி சென்றுவிடும். ஆகையால் அனைவரும் உண்மையை கடைபிடித்து வாழ வேண்டும். குருநாதரின் கருத்துக்களை அடுத்த மாத காணொளியில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை 18/4/2026 சனிக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். ஆந்திர மாநிலம் குப்பம் நகரைச் சேர்ந்த திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் கல்யாண பெரியாங்குப்பத்தைச் சேர்ந்த திரு கௌரப்பன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் குப்பம் அடுத்த பைபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் சேவா சங்கத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியர்களால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 16/5/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள்
பக்தர்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். அடியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா. படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா. வரசித்தி வாரண தேவா. அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். அடையுமடியார் கருள் செய்யும் கோவே, இடமோடெனக்கு மாருள் செய்வாய். படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா. படியே பிரசித்தி பெற்றுள்ள பேரின்ப ஞான வரசித்தி வாரண தேவா. வரசித்தி வாரண தேவா. ஆதி பரமாத்மனே, அகிலாண்டநாதனே, அகநாடகத்தரசனே, ஆனந்த குணனே, குணத்தவனே, அமலனே, அருவனே, அருளுருவனே. சாதி மதவாதங்கள் சாராத சாட்சியே, சதாமோன சகஜ நிலையே, சாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபமே, தத்துவ மணி என்று மேலோ. போதித்த மந்திர பொருளே உயிர்க்கினிய புகழே, புவிக்குள் வளரும் பூத பௌதிகமான பேதம் கடந்த சீர்போதமே, சிவபோகமே. ஜோதி பரமானந்தமே, வெல்லமே, உள்ளமே, உள்ளத்தீ உண்மை உயர்வே, துரிய பரிபூரண சுதந்திர நிரந்தர துயம் பிரகாச ஸ்ரீ சதானந்த குருவே. திறம் பொலிந்த சிவமே வருக, செழுஞ்சுடரின் உருவே வருக, உண்மை நிலை உயர்வே வருக, உலகமதின் கருவே வருக, கருது தவ கனியே வருக, காரண சர்க்குருவே வருக, உரைய கற்றுன் குணமே வருக. வருகவே.
மாதவத்தின் மலையே வருக மலர் யோக துறையே வருக தொலைவரு நசுகமே வருக தொண்டர் மன நிறையே வருக நிர்மல நன்னிலையே வருக திகிலமதர் இறையே வருக எம் உளத்தின் இனியே வருக வருகவே பொருளே பொறியே புகன்றிடும் நற்புகழே பொலிவே உயலன செய்யருளே அலியே அசைவு தவிரறிவே அழலே அருவுருவே இருளே ஒளியே இளது என்றிசைக்க பொருளே இடரகற்றும் தெருளே செல்வ சிவம் வருக தேனே வருக வருகவே திகழும் மகண்ட பரிபூரண தேஜோன்மய சதானந்த புகழும் நிகில நிராங்கார புண்ணிய பரம நிஷ்கலங்க நிகழு அரிய பரபிரம்ம நித்யானந்த நிராதாரா மகிழும் மழியா பொருளே வருக மதியே வருக வருகவே குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி நித்தம் முக்தி மெய்ஞானி பக்தர்கள் போற்றும் சுகஞானி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே குறும்பேரி மையானத்தில் 6 வருடங்கள் அடயோகமாம் அமர்ந்து அரணை துதித்து அஞ்ஞானம் நீத்து அடியார்களுக்கு ஆத்ம ஞானம் போதித்த ஆனந்த குருவே சதானந்த யோகேசர் சதுர்வே தானும் போகேசர் சதானந்த யோகேசர் சதுர்வே தானு போகேசர் குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே
குளிரிலும் கௌபீனம் தவிர நிர்வாண கருணை மூர்த்தி கையேந்தி புசித்து மண்ணிலே உறங்கும் மாசற்ற ஆத்மரூபி காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி காரணம் கண்ட சந்நியாசி கலியுக நிர்த்தனவாசி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே தேஜோன்மயானந்த பிரம்மமே தானாய் திகழ்ந்திடும் பரமஞானி ஆர்வமாய் போற்றிடும் தொண்டருக்கருள் தன்னை அளிக்கும் கிருபானுகூலி குப்பம் நகரில் வாழ்வோனே எப்போதும் கோவில் கொண்டோனே அருள் நிறைந்த குணமுடைய அன்பே திருவடி உடைய திருவயங்கும் வன்னிய படையாச்சி சதானந்த மறுவில மாநிலத்தார் மாயை நீக்கிடவே கருத்தறிய கருணையுடைய கைலை பதி அருளுடைய அரணியிலே களி நீங்கி வாழ்ந்திடவே மாந்தரெல்லாம் திருவுருவே அவதரித்த பிரம்மஸ்வரூபமேயாவார் திருவுருவே அவதரித்த பிரம்மஸ்வரூபமேயாவார் அருள் நிறைந்த குணமுடைய அன்பே திருவடி உடைய திருவயங்கும் வன்னிய படையாச்சி சதானந்த கல்லை இறங்கரவி சூழ்ந்தலை நீக்கி நல்லதற்கு ஆனந்தமாக்கியதே எல்லை வருவான் நினைக்கும் மாதவரின் போற்றி நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பதற்கு மன்னனடி போற்றி ஸ்ரீராம் சுந்தரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்றும் மருள்வனை போற்றி எண்ணிருந்து மண்ணிருந்து மிக்காய் நிலைமுறையாய் எண்ணிருந்து எல்லை இல்லாத நிற்பது சேர் பல்லாவிடையில் உள்ளாய்க்கு கூடாய் கூடாய் மரமாகி பல் விரகமாய் பறவையை பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பெரியாய் கதகளாய் பல் அசுராய் முனிவராய் தேவனாய் எல்லா நிலையும் எல்லா தெரிந்த நீங்களுமான் மெய்யும் உடலில் கண்டித்து விருந்த உயையில் உள்ளத்துள் மந்தாரவை நின்ற மெய்யா யோனா விடுப்பாக ஏழங்கள் ஐயா என கொஞ்சம் தந்த துணியிலே ஆக்குவாய் காப்பாய் இருப்பாய் தந்ததுவாய் ஓட்டுவாய் பூம்பாய் தொழில் நாட்டத்தில் நிறைய செய்ய நிறையான மாற்றம் நின்ற மலையோனே ஆறாவது அளவிலா புண்மானே ஒராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் மொழியானே நீராய் ஒழிக்கே நாடுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்மணி யாவையுமை அல்லையுமாய் ஜோதியிலே துணரே தொண்ட பெருமையிலே ஆதியிலே அந்த நடுவாய் அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட இந்த பெருமானே பூர்த்தினை நாடத்தால் கொண்டு வார்த்தம் கருத்தேன் நோக்கை நோக்கே நுழுக்கை கொண்டுணர்வே
இன்ப வெள்ளமே அத்தாமிக்க என்ற தோட்டச் சொருளியாய் சொல்லாத அல்லல் பெரியவர் பாடி கொண்டு சொல்லற்காரியாரை சொல்லிய திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சுவர்த்திருந்தார் சுவரடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவாத்திரி சிற்றம்பலம் சிவாத்திரி சிற்றம்பலம் சிவாத்திரி சிற்றம்பலம் நில்லாப்படியும் நினையாப்படியும் நீ நஞ்செடுத்தை சொல்லாப்படியும் துதியாப்படியும் தொழாப்படியும் எல்லாப்படியும் பொறுத்தருள்வாய் கட்சிய கர்மனே